சுயநலவாதிகளிடம் கேட்கும் கேள்வியை பொதுநலவாதிகளிடம் கேட்கக்கூடாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. சுயநலவாதினா அது என்னன்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறது, தன்னை பற்றியே சிந்திக்கிறது. அதே நேரத்தில் தன் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது. ஆனால் பொதுநலவாதி அப்படி அல்ல. தன்னையே மறந்து இந்த உலகத்தையே சிந்திக்கிறது. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து கொண்டே இருப்பதுதான் பொதுநலவாதியுடைய வேலை. சுயநலவாதிகள் அப்படி அல்ல. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்து தியானத்தில் மூழ்குவது போல் தன் சுயநலத்தை விசுரூபமாக காட்டிக்கொண்டிருப்பார்கள். சுயநலவாதிகள் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார்கள் என்றால், முதலில் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அந்த குழந்தைகளுக்காக செல்வத்தை சேர்க்கிறார்கள். அந்த செல்வத்தை சேர்த்த பிறகு இறுதி காலத்தில் அந்த செல்வத்தாலையும் குழந்தைகளாலையும் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் பொதுநலவாதிகள் அப்படி அல்ல. பொதுநலவாதிகள் என்றால் தன்னையே இந்த உலகத்துக்கு தியாகம் பண்ணியவர்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுநலவாதி என்ற பெயரில் வேஷம் கட்டிக்கொண்டு இருக்கும் மனிதர்களை பொதுநலவாதிகள் என்று சொல்ல முடியாது. பொதுநலவாதிகள் என்றால் தன்னையே நினைக்காமல் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்வது. ஒரு மெழுகுவர்த்தியை போல தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பவர்கள்தான் பொதுநலவாதி. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அப்படிப்பட்டவர்களிடம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால், சுயநலவாதிகள் நீங்கள் கேள்வி கேட்க தெரியவில்லை என்றாலும் அவர்கள் செய்யும் செயலை கவனித்து கொண்டாவது இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு பொதுநலவாதி இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. சுயநலவாதிகள் எப்பொழுதும் பொதுநலவாதிகளிடம் குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை என்று கேட்காதீர்கள். உங்களிடம் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கேட்காதீர்கள். அவர்கள் சொந்த விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. இந்த உலகத்திற்கு பொதுவான விஷயம் எதுவென்றால், உலகத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய மனிதன்தான் பொதுவானவன் என்று சொல்ல முடியும். சுயநலவாதிகள் எப்பொழுதுமே சராசரி மனிதர்களிடம் கேட்கும் கேள்விகளை எப்பொழுதும் தன்னிடம் இருந்து கைவிட மாட்டார்கள். அந்த கேள்வியை பொதுநலவாதியிடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் சுயநலவாதிகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் தனக்காக வாழ்கின்றவர்கள். பொதுநலவாதிகள் அப்படி அல்ல. தன்னை மறந்து தன்னை சார்ந்தவர்களை மறந்து இந்த உலகத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். பொதுநலவாதிகள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களும் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். சுயநலவாதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை என்று கேட்டால், பொதுநலவாதியை அதற்கு பதில் சொல்லிவிட்டால் அவன் பொதுநலவாதியாக இருக்க முடியாது. அவனும் சுயநலவாதியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் தன்னையே மறந்தவன் மட்டும்தான் பொதுநலவாதியாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல்
தன்னையும் நினைத்து தன்னை சார்ந்தவர்களையும் நினைத்து கொண்டிருப்பவன் பொதுநலவாதியாக இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எவரொருவர் மதிநுட்பமாக தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த தத்துவத்தை வெல்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மை கசப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் காய் எப்பொழுதும் கசப்பாக இருக்கும், ஆனால் காய்தான் கனியாகிறது என்று அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் உண்மையும் எப்பொழுதும் இனிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது அற்புதமான விஷயம். சுயநலவாதிகள் எப்பொழுதுமே முதலில் செல்வத்தைக்காக அலைகிறார்கள், செல்வத்தை தேடி அலைகிறார்கள். மீண்டும் அந்த செல்வமே அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது. இறுதி காலத்தில் பிள்ளைகளாலும் செல்வத்தாலும் பிரச்சனைகள் வந்து விடுகிறது சுயநலவாதிகளுக்கு. ஆனால் பொதுநலவாதிகளுக்கு அப்படி அல்ல. தன்னை மறந்தும் தன்னை சார்ந்தவர்களை மறந்தும் இந்த உலகை நேசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்திற்கு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது சிற்றின்பம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பேரின்பம் என்பது இறைவனை நோக்கி பயணம் செல்வது. இறைவன் எப்பொழுதும் பொதுநலவாதிகளுக்கு அவனுள் சரிபாதியாக இருந்து அவனை இயக்குவதால் அவன் எப்பொழுதும் மாமனிதனாக மகனாக வாழ கற்றுக்கொள்கிறான். ஆகையால் சுயநலவாதிகள் பொதுநலவாதியிடம் குழந்தைகள் எத்தனை, உங்களுக்கு சொத்து எத்தனை, சொந்த வீடு இருக்கிறதா என்று இந்த கேள்விகளை எல்லாம் விட்டுவிட்டு பொதுநலவாதி என்ன செய்கிறார், அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள். ஏனென்றால் பொதுநலவாதிகளுடைய அசைவுகளையும் கூட சுயநலவாதிகள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆகையால் அவர்களுடைய செயல் ஒவ்வொன்றும் இந்த உலக நன்மைக்காகவே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் பொதுநலவாதிகளுடன் சுயநலவாதிகளுடன் பேசும் பேச்சுக்களையும் கேள்விகளையும் பொதுநலவாதியிடம் கேட்க வேண்டாம். அது உங்களை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்ளும் செயலாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்பவன்தான் பொதுநலவாதி. எப்பொழுதும் எல்லோருக்காகவும் உழைப்பவன்தான் பொதுநலவாதி. பொதுநலவாதி எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கு உழைப்பை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறான். அதை கற்றுக் கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இந்த உலகுக்கு பொது தொண்டை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இந்த உலகம் அவனை நேசிக்கிறது. சுயநலவாதிகளை யாரும் நேசிப்பதில்லை. பொதுநலவாதிகள்தான் சரித்திரமாக மாறுகிறார்கள். இந்த அடிப்படை தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் பொதுநலவாதிகளிடம் சுயநலவாதிகளிடம் கேட்கும் கேள்வியை கேட்க மாட்டீர்கள். எல்லோரும் பொதுநலவாதிகளாக மாறிவிட்டால் இந்த உலகமே சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.